துரோகம் இழைத்தவர்களுக்கு அதிமுக கரைபேட்டி கூட கட்ட முடியாத நிலை. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேச்சு. பாராளுமன்ற தேர்தல் எதிரொலி. துணை ராணுவ படையினர் தேர்தல் விழிப்புணர்வு அணிவகுப்பு. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் தலைமையில் பாஜகவினர் வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் வேட்பாளரை அறிவிக்க முனைப்பு காட்டி வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதிக்கு பாஜக சார்பில் வேட்பாளர் ஓரிரு தினங்களில் அறிவிக்க உள்ள நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி.என்.எஸ். ராஜசேகர் தலைமையிலான பாஜகவினர் காரைக்கால் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாட்டிற்கு பின்னர் மாநில துணைத் தலைவர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன், மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட பாஜகவினர் பாரதியார் வீதி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேட்பாளர் அறிவிப்பதற்கு முன்பாகவே 543 தொகுதிகளிலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வேட்பாளராக நிற்பதாக எண்ணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட தலைவர் முருகதாஸ் தெரிவித்துள்ளார். கோவில்பட்டி அருகே வானரமுட்டி ஊருக்கு 5 மாத காலமாக சீவலப்பேரி குடிநீர் வழங்காததை கண்டித்து தாசில்தார் முன்னிலையில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வானரமுட்டி கிராமத்திற்கு 5 மாத காலமாக சீவலப்பேரி குடிநீர் வராததை கண்டித்து தோழர் பாபு தலைமையில் ஊர் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்ததால் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதிக்காமல் கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் இதுகுறித்து பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என அதிகாரிகள் அழைத்ததன் பேரில் ஊர் பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கூடினர். தாசில்தார் சரவண பெருமாள் கூறுகையில், விதிமுறையின்படி சமாதான கூட்டம் நடத்தக்கூடாது. இருப்பினும் பொதுமக்களின் குறைகள் தீர்க்கப்பட வேண்டியது கடமை என்பதாலும் அத்தியாவசிய நீர் தேவை என்பதாலும் உடனடியாக வாட்டர் போர்டு உதவி பொறியாளர் முருகன், விஏஓ அபிராம சுந்தரி, தனிப்பிரிவு காவலர் முத்துராமலிங்கம், ஆர்.ஐ. ராமமூர்த்தி ஆகியோரையும் அழைத்துள்ளோம் என்றார். மேலும் பொதுமக்களின் குடிநீர் குறை குறித்து கேட்டறிந்து உடனடியாக பிரச்சினைகள் சீர் செய்யப்பட்டு குடிநீர் சீராக அப்பகுதி மக்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்ததன் அடிப்படையில் அனைவரும் அதிகாரிகளை பாராட்டி கலைந்து சென்றனர். பம்பிங் வந்து சார் நைட் பண்ணுவோம் ஒரு 3 மணிக்கு போடுங்க தண்ணி நைட்ல விட்டா யாரும் எடுக்க மாட்டாங்க. மரக்காணத்தில் துணை ராணுவ படையினர் தேர்தல் விழிப்புணர்வு அணிவகுப்பு நடத்தினர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை முன்னிட்டு மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தயார் நிலையில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். இதில் பல வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களது வாக்குகளை பதிவு செய்யும் வகையில் கோட்டக்குப்பம் காவல்துறை டிஎஸ்பி சுனில் தலைமையில் மரக்காணம் காவல்துறை ஆய்வாளர் பாபு முன்னிலையில் 90 துணை ராணுவ படையினர் மற்றும் 150 காவல்துறையினர் கலந்து கொண்டு தேர்தல் விழிப்புணர்வு குறித்த அணிவகுப்பு நடத்தினர்.
டாக்டர் ஆக வேண்டும் என்ற லட்சியம் உடையவரா நீங்கள்? நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையேன்னு உங்களுக்கு கவலையா? கவலையை விடுங்க. நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ல சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம். எங்கள் ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயின்று வருகின்றனர். இந்த ப்ரொஃபசர்ஸ் அச்சீவ் நீட் அகாடமியில் ஸோ டெய்லி டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்பப்போ டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Well established classrooms and study materials prepared by experts. Classes taken by eminent professors. We ensure 100% safety for the students. பொதுவாகவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க, யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. NEET and JEE crash courses. Admission going on. Professors Achieve Academy. Right place for real talents. வாருங்கள், புதியதொரு எதிர்காலம் நம் கையில். Number 58/2 குடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர், புதுச்சேரி. இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்திய ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. அதிமுக கரை வேட்டி கூட கட்ட முடியாத நிலைதான் இன்று உருவாகியுள்ளது. கோவில்பட்டியில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேச்சு. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தூத்துக்குடியில் வருகிற 26ஆம் தேதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி வருகை தர உள்ளார். இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சார்பில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும், திரளாக தொண்டர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு நிர்வாகிகள் மத்தியில் பேசுகையில், சவால்கள் இன்னல்கள் நிறைந்த காலகட்டத்தில் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை வலிமையுடன் தலைமை தாங்கி நடத்தி செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்களுக்கான தண்டனை அதிமுக கரைவேட்டி கூட கட்ட முடியாத நிலை உருவாகியுள்ளது. தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் என பல்வேறு குழப்பங்கள் என அனைத்து இன்னல்களையும் சவால்களையும் சந்தித்து கழகத்தை பழைய பொலிவோடு அதிமுகவை வழிநடத்தி செல்கிறார். முதல்வர் கூறுகிறார், பாஜகவுடன் அதிமுக கள்ள உறவு வைத்துள்ளது என்று. கள்ள உறவு வைத்து அதிமுகவிற்கு பழக்கம் இல்லை, திமுகவிற்கு தான் உண்டு. கூட்டணிக்காக கட்சி ஆரம்பிக்கவில்லை என்று கூறிய கமலஹாசன் இன்று களத்திலே இல்லை. ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சியை அடகு வைத்துள்ளார். மக்களையும் தொண்டர்களையும் நம்பி அதிமுக தேர்தலை சந்திக்கிறது. தமிழகத்தில் பாஜக படம் காண்பிக்கிறது, அது நிழல்தான், நிஜமாகாது.
தமிழகத்தில் வெற்றி பெறப் போவதில்லை. இரட்டை தலைமை காலத்தில் சிறப்பான முடிவுகளை எடுக்க முடியவில்லை. அதனால்தான் ஒற்றை தலைமை வேண்டுமென முடிவு செய்தோம். நிர்வாகிகள் அனைவரும் அடுத்த 1 மாத காலம் தீவிரமாக கட்சி பணியாற்ற வேண்டும். சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் ஒரு முன்னோட்டமாக அமையும் என்று பேசினார். நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NK பெருமாள், சின்னப்பன், மோகன் மற்றும் ஒன்றிய செயலாளர், பேரூர் கழக செயலாளர்கள், மகளிரணி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர். பொதுச்செயலாளராக வந்த பிறகு வந்து இயக்கத்தை நடத்தி சவால்கள் இன்றைக்கு மாலையில கூட ஒரு தீர்ப்பு. நான் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பாக கூட வழக்கு சங்கரேஸ்வரமூர்த்தி மூலம் தெரியும். ஒரு நிரந்தர தீர்ப்பு. இதற்கு முன்பாக இடைக்கால தடை, இப்பொழுது நிரந்தர தடை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் தலைமை கழகம் யாருக்கு அவர்கள்தான் பயன்படுத்த கொடியையும் சின்னத்தையும் இந்த வேசி கூட கட்ட முடியாது. புரளம் என்ற ஒரு தண்டனை நிலையை உருவாக்கி 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை 2.25 கோடிக்கு பல்வேறு சோதனைகள் 4 பொழுதும் சோதனை தான். ஒன்று வழக்கு மன்றம், இல்லைன்னா தேர்தல் கமிஷன், இல்லைன்னா ஒரு குழப்பங்கள். இத்தனையும் சந்தித்து சவால்களை சந்தித்து அந்த அத்தனையும் சாதனைகளாக மாற்றி இன்றைக்கு கழகத்தை பழைய ஒளிவோடு, இன்னும் சொல்ல போனால் முன்பு இருந்ததை விட இன்றைக்கும் அடைந்த இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றமே யாருடன் கூட்டணி, பாஜக கூட்டணியை முடித்துக் கொண்டதா இல்ல சேருமா? இதான மரக்காணம் பகுதியில் அரசியல் கட்சி கொடி கம்பங்களை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அகற்றிய அதிகாரிகள். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிப்பை கடந்த 16ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்த தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தேர்தல் நடைமுறை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தங்களது கொடிக்கம்பங்களை பொது இடங்களில் அனுமதி பெற்று வைத்துள்ளனர். இதுபோல் பொது இடங்களில் வைத்துள்ள அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை தேர்தல் நடைமுறை நன்னடத்தை விதிகளின்படி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி முன்னிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பிடுங்கி அப்புறப்படுத்தி கொடி கம்பங்களின் கட்டைகளில் வரையப்பட்டிருந்த சின்னங்கள் மீது வர்ணங்கள் பூசி மறைத்தனர். அப்போது மரக்காணம் வட்டாட்சியர் பாலமுருகன், மரக்காணம் வருவாய் ஆய்வாளர், வனமயில் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை, உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். துரோகம் இழைத்தவர்களுக்கு அதிமுக கரைபேட்டி கூட கட்ட முடியாத நிலை. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேச்சு. பாராளுமன்ற தேர்தல் எதிரொலி. துணை ராணுவ படையினர் தேர்தல் விழிப்புணர்வு அணிவகுப்பு.